தாவேகா இருக்குது, அதில் ஒரிஜினலாக ரசிகராக இருந்தவன் அந்த தலைமை பொறுப்பில் எவனா ஒருத்தர் இருந்தால் சொல்லு, நான் கருத்துன்னு செத்துடுறேன். எங்களை பகல விழா பாப்பான்னு சொன்னார்ல, நான் திருப்பி கேட்டேன், பகலில் மட்டும் நீ போடாத தாப்பான்னு. பொதுநலத்தோட கட்சி ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா அது ஒன்று காங்கிரஸ், ரெண்டாவது திமுக தான். சமூக நீதிக்கும் மனிதனாக மதிக்கிறதுக்கும் ஆரம்பித்த கட்சி தான் திமுக. நீயே வன்முறையை தூண்டுற மாதிரி அப்படி ஒரு காட்டு கற்ற வேண்டிய அவசியமே இல்லை. அரசியல் எதிரி திமுகன்ற, அவங்கள கொள்கை எதிரின்னு சொல்கிறார். ஆனால் அந்த பக்கம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கார், அந்த பக்கம் வாயை வைக்கிறதுக்கு. ஒருத்தன் ஸ்பீக்கர் மேலே ஏறுறான், நீ இறங்கினா முத்தம் கொடுக்குறேன். மனுஷன் போவான்னு நினச்சி நாங்கள் வந்து எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி கொடுத்தோம். இப்படி மிருக கூட்டம் மொத்தமாக சேருன்னு எவன் கேட்டாங்க? எங்களை வானா எங்களை சக்தி தீய சக்தின்னு சொன்னவங்களுக்குலாம் நாங்கள் சமாதி கட்டியிருக்கோம் சார். அதாவது விஜய் இப்போ சொல்லுங்கள், நாகப்பட்டினத்தில் போய் நின்றுன்னு கடல் சம்பந்தமான காலேஜே இல்லைன்னு பேசிட்டு வரேன். நாமக்கல்லில் போனால் மணிமண்டபம் கட்டி வேலை முடிகிற ஸ்டேஜில் இருந்து மண்டை பம்பம் பாய் ஒட்டின்னு பேசுகிறான். அது இப்போ நீட்டை ஒழிக்கிறோன்னு சொன்னால் இத்தனை வருஷம் ஆச்சு, நீட்டை ஒன்றும் ஒழிக்கவே இல்லை அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன், நீட்டை ஒழிக்கணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆட்சி மாறும். முதலாக இந்தியாவிலேயே கொள்ளடிச்சு சொத்து சேர்த்ததுக்காக ஜெயிலுக்கு போன ஒரே முதலமைச்சர் ஜெயலலிதா. ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, யார் வந்தாலும் திமுக தான் தீய சக்தி அப்படின்னு அவங்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன? ஏன் அவங்க திமுக அவ்வளோ எதிர்க்காங்க? அது ஆரம்பிக்கிறதுக்கு பல பேருக்கு பல காரணம் இருக்கலாம். சில பேருக்கு சில சுயநலம் இருக்கலாம். பொதுநலத்தோட கட்சி ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா அது ஒன்று காங்கிரஸ், ரெண்டாவது திமுக தான். இந்த ரெண்டு கட்சி மட்டும்தான் கட்சி ஆரம்பித்த உடனே அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், சிஎம் சீட்டு தான் குறிக்கோள்னு சொல்லி பேசாத கட்சி. காங்கிரஸ் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க போராடிச்சு. சமூக நீதிக்கும் மனிதனாக மதிக்கிறதுக்கும் ஆரம்பித்த கட்சி தான் திமுக. நாங்கள் 1949 கட்சி ஆரம்பிக்கும் போது நாங்கள் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்லி ஆரம்பிக்கல, புரியுதுங்களா? கிட்டத்தட்ட நாள் கழித்து ஆட்சிக்கு போகலாமா, தேர்தலில் நிற்கலாமா வானாவான்னு கட்சிக்காரங்கிட்ட ஓட்டெடுப்பு நடத்தி எலெக்ஷனில் நின்ன கட்சியும் திமுக தான். அதனால் இதை தீய சக்தின்னு யாரோ சொல்கிறாங்க, அதை இவங்க ரீப்ளே பண்ணுறாங்க. வாய் தான் இவங்களுது, சொல்கிறது வேற. யாரா இருக்கும்? இப்போ விஜய் அவர்கள் தொடர்ந்து கடுமையாக விமர்சிக்கிறார், திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தின்னு அவ்வளோ சத்தமாக பேசுகிறார். அவ்வளோ ஆக்ரோஷத்துக்கான காரணம் என்னவா இருக்கும்? எனக்கு அதுவும் புரியல. ஒன்று பாடம் நடத்துகிற வாத்தியாராக இருக்கணும், நல்லா தற்கொலையாக இருக்குதுங்க, அதுங்களை செம்மைப்படுத்துகிற ஒரு ஆளாக இருக்கணும். நீயே வன்முறையை தூண்டுற மாதிரி அப்படி ஒரு காட்டு கற்ற வேண்டிய அவசியமே இல்லை. மைக் இருக்குது, ஊரை சுற்றி ஒலிபெருக்கி இருக்குது, எல்லாம் இருக்குது. அந்த பொது அறிவு கூட தெரியாமல் கத்துற ஆளை நான் என்னன்னு சொல்கிறது? நான் நீங்களே சொல்லுங்கள். கரெக்ட் தான். ஒலிபெருக்கி அவ்வளோ இருக்குது, ஆமாம் போட்டு காட்டு கற்று அடி வயிற்றுலேருந்து கத்துறது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவ்வளோ என்ன வன்மமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஒன்றும் இல்லை, அவரை காப்பாற்றிக்க இந்த வன்மத்தை கற்கிறாரு, வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு நெய்வேலியிலேருந்து அவரை கட்டி தானங்க தூக்கிட்டு வந்தாங்க. நெய்வேலி ஷூட்டிங்கில் இருந்தார். இப்போ உத்தமா பற்றி நீ ஊர்காலம் போன மாதிரி பேசுகிறாருல்ல, நெய்வேலியிலேருந்து என்ன பண்ணாங்க? கழுத்தில் கையை போட்டு அக்கல்ல வச்சு தான் தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்து அவருக்கு கொடுத்த கான்ட்ராக்ட் இது. எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. நாங்களும் என்னென்னவோ பண்ணி பார்த்தோம், சீமானை இறக்கி பார்த்தோம், ஒன்றும் நடக்கலை. நாங்களும் முருகனை கையில் தூக்கி பார்த்தோம், ஆஞ்சநேயரை கையில் தூக்கி பார்த்தோம். ஆண்டவனும் உதவி பண்ணல, அடுத்தவனும் உதவி பண்ணல. நீ இப்போ ஏதோ இந்த தற்கொலைக்கெல்லாம் மாஸ் லீடராக தெரியுற, அதனால் நீ பண்ணி கொடு எனக்கு. இல்லைன்னா அவர் வந்து என்ன சொல்கிறாரு, அரசியல் எதிரி திமுகன்றாரு, அவங்கள கொள்கை எதிரின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த பக்கம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கார், அந்த பக்கம் வாயை வைக்கிறதுக்கு. அதோட உதாரணம் தான் உங்களுக்கு 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஏன் நிற்கலை. ஆனால் இப்போ எழுதி வச்சுங்க, அவர் எடுத்த உடனே போவேணா அப்படின்னு இருந்திருக்கலாம் இல்லையா? ஏங்க விக்கிரவாண்டி தேர்தல் தான் எடுத்த உடனே போவேணா, ஈரோடு தேர்தல் எடுத்தோன்னே போவானா, பார்லிமெண்ட் தேர்தல் தானேங்க. இப்போ 2 வருஷம் தானே அது எடுத்தோன்னே வராத. திமுக 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு இருப்பார். என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணார், என்ன ஊராக போய் கூட்டம் பேசினார், என்ன கட்சி இப்படிலாம் தற்கொலையாக இருக்காதீங்க. ஏங்க இதெல்லாம் சுதந்திர இந்தியாவில் நடந்தது எங்கன்னா நடந்திருக்கா? ஒரு சாவுன்னா சாவு வீட்டுக்கு போய் துக்கம் விசாரித்து தான் பார்த்துருப்பீங்க.
பணத்தை தூக்கிட்டு என் வீட்டுக்கு வா நான் மாலை போட்டு அனுப்புகிறேன்னு சொல்கிற கலாச்சாரம் இது ஒரு கலாச்சாரமாங்க? இப்படி ஒரு கேவலமான கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்துட்டு அதுலேயும் 16 வயசு 17 வயசு பொம்பளை பொண்ணு சொல்கிறா, என் வீட்டில் 9 ஓட்டு இருக்குது, நான் போட்டுருவேன், மீதி 8 பேர் போடலன்னா நான் விஷம் வச்சு கொன்னுடுவேன்னு மைக்கு முன்னாடி ஒரு 17 வயசு பொண்ணு சொல்கிறான்னா அதுக்கு ஒரு கவுண்ட்ரு. அம்மா இப்படி தங்கச்சி, அது நீங்கள் சொல்கிற நண்பா நண்பியா? நண்பி, இப்படிலாம் சொல்லக்கூடாது நண்பி, பெற்றவங்களை அவ்வளோ கேவலமாக பேசக்கூடாது, கூட பிறந்தவங்க. இப்போ ஒரு வேளை அந்த பாப்பா சொல்லிடுச்சு, அதை உலகம் பூரா மீடியா பார்த்துருச்சு. எவனாவது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பானான்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். நீங்களும் ஒரு இளைஞர், கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆகாமல் இருந்தால் அது மாதிரி ஒரு பொண்ணை நீங்கள் பார்த்தீங்கன்னா பதறி ஓடுவீங்களா, பக்கத்தில் போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டேங்க. இதை திருத்தத்துக்கு ஒன்றும் இல்லை, இதையாவது திருத்தணும் இல்லை. ஒரு லேடி சொல்லிச்சு, எங்கள் வீட்டுக்காரை விட விஜய் தான் பிடிக்கும். இதெல்லாம் வந்து இது இந்தியா முழுக்க ஒரு கலாச்சாரம் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கலாச்சாரம், ஒரு பண்பாடு எல்லாமே இருக்குது. அதையே உடைச்சி எறிகிற மாதிரி ஒருத்தர் பாடம் நடத்திட்டு இருக்காரு. ஒருத்தர் ஸ்பீக்கர் மேலே ஏறுறான், நீ இறங்கினா முத்தம் கொடுக்குறேன்றாரு. கண்டிக்கிறார் இல்லையா? கண்டிக்கிற விதத்தில் தானே கண்டிக்கிறாரு, அன்பான முறையில் கண்டிக்கிறாரு. அவர் எந்த ஊர், அவரை கூப்பிட்டு வந்தவர் யாரு, அவரை ஒழுங்காக இறங்க சொல்லுங்க. அந்த நிர்வாகி யாராக இருந்தாலும் இதுதான் கண்டிக்கிறது. நீ இறங்கு நான் முத்தம் கொடுக்குறேன்னா சுற்றி இருக்கிற எல்லாத்துலேயும் ஒவ்வொருத்தன் ஏறுவான்ல, எனக்கு முத்தம் வேணும்ன்ட்டு. அதுக்கான வாய்ப்பு நிறைய. இன்னைக்கு வந்து தலைவா, ஒரு சின்ன பொறி தான் பெரிய நெருப்பாகும். அந்த பொறி கிளம்புறதுக்கு நீ காரணமாக இருக்காதுன்னு தான். தனிப்பட்ட முறையில் எனக்கும் விஜய்க்கும் இல்லை திமுகவுக்கும் விஜய்க்கும் ஏதாவது கான்ட்ரவர்சி இருக்கான்னா ஒன்றும் கிடையாது. கலைஞருக்கே சிலை வைக்கலாம்னு சொன்னவர் தானே. ஆமாம், நகர் வச்சது பத்தாது. அது வேற பார்த்தீங்கன்னா கனிமொழி, அறிவுநிதி, உதயநிதி, இந்த பேரெல்லாம் கேட்கறதுக்கே காதில் தேன் பாயுதுன்னு சொன்னவர். ஆமாம், அவருக்கு நகர் வச்சு. அப்போ ஏன் இப்போ திடீர்னு இப்படி மாறினார்? அது அவரை தான் கேட்கணும், நம்மளை கேட்கக்கூடாது. இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்கணுமே தவிர என்ன கேட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன் இந்த வன்மத்தை கேட்குறாரு, ஏன் இப்படிலாம் இருந்தீங்களே, இப்போ ஏன் இப்படி மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னு அவரை கேட்கணும். அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் இல்லையா, இப்போ இத்தனை வாட்டி கொள்ளை அடிச்சுக்கிட்டே வருது, வாரிசு அரசியெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, ஏன் ராஜ்யமா அரச ராஜ்யமா நடத்துறீங்க அப்படின்னு கேட்குறாரு இல்லையா. ஒரு அறிவுள்ள ஒரு +2 படித்தவன் இது வந்து மன்னர் ஆட்சின்னு சொல்ல முடியுமா? திமுக இளைஞரணி செயலாளராக கந்து திமுக அதில் இல்லைன்னு சொல்ல. நாங்கள் மந்திரியாக கந்து திமுக, நான் இல்லைன்னு சொல்ல. துணை முதல்வராக கந்து திமுக, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் கேண்டிடேட்டாக நிறுத்தினது திமுக. ஓட்டு போட்டது மக்கள் தானே. அதை வாங்கிட்டு வந்து இது மன்னராட்சின்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். அப்போது நீங்கள் இப்படி இதை மன்னராட்சின்னு சொல்லி விமர்சனம் பண்ணால் அங்கே ஓட்டு போட்டான்ல அந்த மக்களை நீங்கள் கேவலப்படுத்துறீங்க. அந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணிலே அவருக்கு தான் ஏதோ ரசிகர் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே தானே நீங்கள் போய் ஓட்டு கேட்கணும். அப்போ ஓட்டு போட்ட எங்களையே கேவலப்படுத்துகிற ஜனங்க தருத்தி அடித்து என்ன பண்ணுவேன்? லாஜிக் வேணுன்ற ஒன்று பேசுகிறதுல ஒரு லாஜிக் வேணும். லாஜிக் இல்லாமல் பேசுகிறாரு. அவருக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா எங்கள் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அதை கடந்து போகிறாங்க. ஆமாம், இது வரைக்கும் விஜய் பேசின எதுக்குமே வந்து யாருமே ஒன்றும் பதிலே கொடுக்கறது இல்லையே. என்ன காரணமாக இருக்கும்? 440 பேச்சாளர் இருக்கும். இப்போ சின்னவரோட புண்ணியத்தில் ஒரு 182 பேர் அவர் வேற பூசாத்திருக்காரு. இவ்வளோ பேர் இருக்க ஒருத்தரும் பதில் கொடுக்கல. ஏதாச்சும் பயமா? அப்படி யாரு? நான்லாம் வந்து இதில் என்ன சொல்லுவாங்க, எதுக்கு எதை சொல்லணுமோ அதை யார் தடுத்தாலும் சொல்லாமல் இருக்க மாட்டேன். அது என்னோட இயல்பு. அதனால் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். நீங்கள் சமீபத்திலையும் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. அவர் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பதில் சொல்லாத முன்னாடியே அவங்க பதிலே சொல்கிறதுலே ஒரு பொருட்டாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் நான் வந்தாவே பதறாங்க. இப்போ நேத்தா ஈரோடு இல்லை, நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. நம்ம ஈரோட்டுக்கு போனோம், அப்பா எவ்வளோ பெரிய கண்டிஷன். என்னங்க கண்டிஷன் போட்டோம்? இது எல்லாமே ஃபார்மாலிட்டி. எந்த கட்சியும் எந்த இதுவும் எந்த அமைப்பும் எந்த சங்கமும் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா அது பிரிண்டட் ஃபார்மாலிட்டி. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. அதை ஃபாலோ பண்ண வேண்டியது நம்ம கட்டாயம். ஃபாலோ பண்ணலாம் போலீஸ் கேட்கும். எங்கன்னா வீட்டுக்குள்ளேருந்தே வெளியே வராத, நீ வரவே கூடாது அப்படின்னு அடைச்சி வச்சா பரவாயில்ல.
நீ கூட அந்த ஆனா இவ்வளவு கட்டுக்கோப்பு வந்து கரூருக்கு கொடுக்கப்படலையே. எந்த கரூருக்கு கொடுக்கல? கரூருக்கு இவ்வளவு கட்டுப்பாடா இல்லை, இப்ப ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க இல்லையா? ஆமா, அந்த அளவுக்கான ஒரு கட்டுப்பாடு கரூர்ல இல்லைன்னு சொல்றாங்க. மனுஷன் போவான்னு நினச்சி நாங்கள் வந்து எல்லாரும் கொடுக்குற மாதிரி கொடுத்தோம். இப்படி மிருக கூட்டம் மொத்தமாக சேருன்னு எவன் கேட்டான் சார்? சொல்லுங்க. ஒரு கட்சின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். ஆமா. ஒரு 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 இடத்துக்கு போகிறோன்னா நீங்கள் கரூருக்கு நாங்கள் பர்மிஷன் கொடுத்தோம். ஆனால் அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் அங்கே லோக்கலில் போய் நின்று ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. 12 மணிக்கெல்லாம் எங்கள் தலைவர் வந்துடுவார், பேசிடுவாருன்னு அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் அந்த கூட்டமே அங்கே ஏறுது. 12 மணிக்கு வந்துட போகிறாருன்னு சொல்லி. ஆமாம். 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 7:30 மணிக்கு போகிறது என்ன ஒரு மக்களை மதிக்குது? சரி போனேன். அதுக்கு முன்னாடி அப்பா நான் வர்றதுக்கு லேட் ஆகுது, எல்லாருக்கும் வாட்டர் பாட்டில் சப்ளை பண்ணுங்க. ஸோ தண்ணி தானே சார். அங்கே போய் நின்று நீ பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பேசுகிற, பாட்டு பாடுற, நாங்கள் திருப்பி பாட மாட்டோம். அந்த 10 ரூபா தண்ணி வாங்கி கொடுக்க வக்கில்லாமல் நான் 41 பேரை சாவடிச்சேன். ஆனா அதுல உள்ள திமுகவோட சதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சதி இருக்குன்னா வரைக்கும் சொல்லிட்டு இப்போ நீங்க தான் சிபிஐ என்கொயரி கேட்டீங்க. ஆமா. நாங்கள் அழகாக விசாரணை கமிஷன் போட்டோம், ஒரு நபர் நாணயம் போட்டோம், அதை மதிக்காமல் சுப்ரீம் போட்டான். அங்கே போய் சொல்லுங்கள் திமுக என்னென்ன சதி பண்ணிச்சின்னு போய் சொல்ல வேண்டியது தானே. அங்கே தானே சொல்லணும். ஆமாம். அதே சொல்லாமல் நீங்கள் இங்கே வந்து சதி எங்களுக்கு செத்தா 41 பேர் திருட மாதிரி ஓடி வந்த ஆள் இப்படிலாம் பேசுறதுக்கு ஒரு தகுதி இருக்காம? இல்லை, அவர் அங்கேயே இருந்தாருன்னா இப்போ திரும்ப கூட்டம் கூட தானே செய்யும். அதெல்லாம் ஒன்றும் கூட செத்து போன அப்புறம் எவனும் ஏங்க அங்கேயே இருந்தாருன்னா இல்லை ஒரு திருச்சியில் உட்காந்துட்டு ஏதோ ஒரு ஹோட்டலில் உட்காந்துட்டு கூட அதை ஆப்ரேட் பண்ணலாங்க. அங்கே திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வராரு, 20 பேர் செத்துட்டான். 20 பேர் செத்துட்டான்னா காதையே கேட்காது தப்ப தப்புன்னு ஓடுறாரு. மெட்ராஸ் வரா 40 பேர் செத்துட்டான்னு ஓடி போய் உள்ள கதவு சத்திக்கிறாரு. இது என்ன அரசியல் கட்சி? ஆனால் அவர் சைடில் அவர் சார்பில் வந்து சொல்கிறது, அவருடைய ரசிகர்கள் சொல்கிறது என்னன்னா, அவர் இருக்கணும் தான் ஆசைப்பட்டாரு, ஆனால் அவரை சேஃப்டி பண்ணி அனுப்பணும் தான் பண்ணாங்க. திமுகவுடைய சதி இருக்கா, அதான் ஆம்புலன்ஸ் வர விட்டது இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? எது ஆம்புலன்ஸ் வர விட்டது திமுக சதியா? அப்படிதான் சொல்லுங்க. ஆம்புலன்ஸ் வர வைக்காம தடுத்தா தான் திமுக சதி. ஏங்க அங்கே நடந்து அன்னைக்கு நைட்டே ஒரு சிஎம் ஒரு தாயுள்ளத்தோட எந்த ஒரு தலைவனும் தன் தொண்டன் சாவதை விரும்ப மாட்டான்னு சொன்ன தலைவர் யார்? நாங்கள் தானே சொன்னோம். நாங்கள் தானே ராவோ பண்ணோம். நாங்கள் தானே போய் எல்லா ஹெல்ப்பும் பண்ணோம். ஆம்புலன்ஸ் பண்ணோம், ஆஸ்பத்திரி பண்ணோம், பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிற டாக்டர்ஸ்லாம் வர வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி. ஏற்கனவே அவன் காலிலேருந்து தண்ணி அண்ணன் தண்ணி இல்லாமல் செத்தான். இன்னும் இதை ஒரு 2 நாளைக்கு 5 போஸ்ட்மார்ட்டம் 6 போஸ்ட்மார்ட்டம் சொல்லி 2-3 நாள் ஆக்கி அந்த கரூரையே சாவு கூட ஆக்காமல் எல்லாத்தையும் எவ்வளோ விரைவாக பண்ணி கொடுக்குமோ கொடுத்து 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்து வந்தப்புறமும் நாங்கள் சதி எங்களை எதிர்க்கிறேன்னு எவ்வளோ கட்சி வந்திருக்குது. எந்த கட்சிக்காவது நாங்கள் சதி செஞ்சோன்னு வரலாறு உண்டா? எங்களுக்கு பல பேர் சதி பண்ணியிருக்கான். இந்த கட்சியை காட்டி கொடுத்துருக்கான், ஓடி இருக்கான், இந்த கட்சியை என்னென்னவோ பண்ணியிருக்கான். ஆனால் கட்சி இன்னும் 75 வருஷமாக நிற்கிது. எங்களை வேணா எங்களை சதி தீய சக்தின்னு சொன்னவங்களுக்குலாம் நாங்கள் சமாதி கட்டியிருக்கோம் சார். அதாவது விஜய்க்கு போய் சொல்லுங்கள் எங்களை வேணான்னு சொன்னவொன்னே. இப்போ அவர் சொன்னார் இல்லை தீய சக்தி தீய. ஆனால் இத்தனை கட்சிகள் வந்தோம், அதுக்கு இல்லாத ஒரு பெரிய கூட்டம் விஜய்க்கு இருக்கு இல்லையா? எந்த இளைஞர் கூட்டம் இருக்கிறதுனால ஒரு பயம் இருக்கு. நீங்கள் அது உங்களுக்கு வந்து தப்பான புரிதலாக இருக்குது. நான் சிவாஜி ஃபேன், என் பேர் முன்னாடி சிவாஜின்னு இருக்குல்ல. இது நான் அடிக்கடி நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஜானகி அம்மா வந்து முதலமைச்சராக தொடரணுன்றது அவரோட விருப்பம். ஏன்னா எம்ஜிஆர் நம்மளுக்கு ஃபேவராக இருந்தார், அதனால் அவர் தொடரணும். அவங்களுக்கு ஆதரவு இல்லைன்னு காங்கிரஸ் கட்சி முடிவு எடுத்தப்போ அவர் தனியாக கட்சி ஸ்டார்ட் பண்ணார். நீங்கள் என்னென்னு நினைங்க, அவரோட 60வது பிறந்த நாள் இதோ இருக்குல்ல கண்ணப்பர் திட்டல், இங்கிருந்து ஊர்வலம் ஸ்டார்ட்டு. நம்ம மியூசிக் அகாடமி எதிர்க்க நின்று அவர் பார்க்குறாரு. கூட்டம் மெரினா பீச். 11 மணின்னு சொன்னால் 11 மணிக்கு இங்கே ஊர்வலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நைட்டு 1 மணி வரைக்கும் கிளம்புல இடத்துலேருந்தே இன்னும் முடியல இருக்குது. அவர் நைட்டு 11:30 வரைக்கும் நின்று பார்க்குறாரு, முடியல. அப்புறம் விடிய காலில் அவர் ஸ்டேஜுக்கு போகிறாரு. விடிய கூட்டம் பேசணுங்க. நாங்கள் கூட்டம்ன்றது வேற. இப்போ பார்த்தீங்கன்னா அது சொன்னால் நீங்கள் எதுனா அவங்கள அசிங்கமாக பேசினா இவங்கள அசிங்கமாக. இப்போ சம்பந்தம் ஒரு கடை திறக்க போச்சு இல்லை? ஆமாம். அங்கே வராத கூட்டமா? இன்னொரு ஏதோ ஒரு நடிகை ஒன்று போய் கச்சாம முச்சா நாய்க்கு ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி அங்கே வராத கூட்டமா? கூட்டம் வேற சார். ஒன்றும் வேண்டாம், ஒரு பாம்பு கீரி இந்த ரோட்டில் விடுங்க, கடைசி வரைக்கும் பாம்பு கீரி சண்டையே போடாது. போட போதுன்னு துண்டை வச்சு துண்டை சுட்டிட்டு ஓடிடும். அதே மாதிரி ஒரு சுட்டிட்டு போட போகிறவர் தான் இவர்.
இவர் இந்த நாட்டை காப்பாற்ற வரல, தன்னை காப்பாற்றிக்கும் தன்னோட எஜமான் சொன்னதை செஞ்சு முடிக்கும் வந்திருக்கார். நான் சொல்கிறேன், இப்போ 25 4 வருஷம் இருக்குல்ல, 2029 பிஜேபியோட கூட்டணிக்கு போகிறாரா இல்லையா பாரு. ஆனால் திமுக தான் பிஜேபியோட மறைமுக கூட்டணின்றாரு. என்ன மறைமுகம்? இப்போ இன்னைக்கு சொல்லியிருக்காரு 98 88 89 98ன்னு சொல்கிறாரு. அது என்ன மாதிரி காலகட்டம், என்ன போனாங்க ஏங்க? ஒரு தேர்தல் நடந்து ஒரு கவர்மெண்ட் டெல்லியில் ஃபார்ம் ஆகுது. ஒரு இடைத்தேர்தலுக்கு எத்தனை லட்சம் எத்தனை கோடி செலவாகும்னு உங்களுக்கு தெரியும். ஒரு நாட்டுக்கே தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் வாஜ்பாய் பிரதமர் ஆகிறாரு. ஜெயலலிதா அம்மா ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, எனக்கு எந்த கோரிக்கையும் தேவையில்லை, திமுக ஆட்சியை டிசால்வ் பண்ணு. பண்ணமாட்டேன்னு சொன்ன உடனே ஒரே ஒரு ஓட்டில் அந்த கவர்மெண்ட்டை கவுக்குறாங்க. அப்போது ஒரு கவர்மெண்ட்டை ஒரு ஸ்டேட்டோட கவர்மெண்ட்டை கவுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு நாட்டோட கவர்மெண்ட்டையே இழக்க வாஜ்பாய் தயாராக இருக்கும்போது அந்த கூட்டணிக்கு போகணும். சரி போனோமே, எங்கள் கவர்மெண்ட்டை காப்பாற்றின ஐயா உங்கள் காலில் வந்து நன்றி நான் சொல்லிட்டு போனோம். இல்லை, ராமர் கோயில் கட்ட விட்டோமா, ஆர்டிகல் 370 நீக்க விட்டோமா, பொது சிவில் சட்டம் வந்து தான் அந்த 5 வருஷத்தில் எதுவும் வராதுன்னு சொல்லி பொது அஜெண்டா ஒன்று ரெடி பண்ணி அதில் வாஜ்பாயிட்ட கையெழுத்தை வாங்கிட்டு எங்கள் ஆதரவு கொடுத்தோம். இது படிக்கணும். இவர் பைபிளை பிரிச்சுட்டு இப்போ ஒரு கதை சொன்னார்ல, குடும்பத்தில் ஒருத்தனை கணத்தில் தள்ளிட்டாங்க, அவன் மேலே வந்து, இதை இவர் படிக்கணும். இவர் படித்து இவர் கட்சிக்காரங்க சொல்லணும் முதல்ல. இப்போ எடுத்துங்க, சமீபத்தில் 1.5 லட்சம் பேர் நாங்கள் திரட்டினோம் திருவண்ணாமலையில். அதே ஓப்பன் வேனில் தான் எங்கள் கட்சி தலைவர். ஏன்னா இவருக்கு பாடம் நடத்தணும், அதை விஜய்க்கு பாடம் நடத்துறதுக்கு நடத்தணும். 1.5 லட்சம் பேர். ஆனால் அப்படியே இன்னொரு பக்கம் அந்த விளையாட்டு பொருட்கள்லாம் கொடுக்குற இடத்துல வந்து ஏகப்பட்ட பேர் வந்து அடிச்சுக்கிட்டாங்க. கூட்டம் ஒன்று இருக்க தானே செஞ்சது, அந்த இடத்துலையும் இருக்க தானே செஞ்சது. அது கூட்டம் இருந்துச்சுங்க, கூட்டம் இருக்கும், நெருக்கடி இருக்கும், எல்லாம் இருக்கும். அங்கேயுமே எல்லாருமே அடிச்சு ஒடிச்சு தானே எல்லாத்தையும் பிடிக்கும். இருக்கட்டுங்க, எவனாவது அதாவது அவனுக்கு தேவையான அடிப்படை வசதி செஞ்சு வச்சிருக்கான். அவன் மனுஷனா மதித்து வச்சிருக்கோம். தள்ளுமுள்ளு இயற்கையாக வரும். அதான் இப்போ தான் சொன்னேனே, 2 நடிகை கடை திறக்க போனால் நடந்தது எல்லாம் அவன் நான் முன்னேற்பாடு பண்ணாத எல்லாம் வந்து சாப்பிட்டேன் நான் சொன்னோம். இங்கே விமான சாகசம் நடந்தது, அப்போ கூட நீங்கள் போய் சாவுன்னு சொன்னோமா, எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சா. அதை தாண்டி நடக்கிறது வேற, திட்டமிட்டு நடக்கிறது வேற. நான் சொல்கிறது, நீ 12 மணிக்கு வந்தாலும் அட்லீஸ்ட் 1 மணிக்கு வந்தால் அவ்வளோ கூட்டம் வந்திருக்காதுன்றேன் நான். அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? 6 மணிக்கு மேலே தானே கூட்டம் அதிகம் ஆச்சு. கூலி வேலைக்கு போனவங்களாம் சம்பளம் வாங்கலாம் வந்தான். சொல்லுங்கள். அது நான் என்ன சொல்கிறேன், அரசாங்கம் அரசாட்சி இதுகெல்லாம் விட்டுருங்க, நம்ம மனுஷனாக பேசுவோம் முதல்ல, அதுக்கப்புறம் தான் கட்சி. இப்போ எனக்கு ஒன்றுன்னா நேராக அறிவாலயத்துலேருந்து இல்லை முதலமைச்சர் வீட்டிலேருந்து எனக்கு ஆறுதல் சொல்ல பக்கத்து வீட்டுக்காரன் தான் ஃபஸ்ட்டு வருவான். அந்த மனிதாபிமானத்தோடு பேசுன்றேன் நான். பேசுறது நம்ம என்ன, அவங்கள என்ன சொல்கிறோம், ஒரு விரலை நீட்டினோம்னா 3 விரலை நம்மளை நீட்டுதுன்னு உணரணும். அவன் தான் மனுஷன். நீ பாட்டுக்கு வந்ததெல்லாம் எழுதி குத்ததெல்லாம் பேசி இங்கேருந்து போய் நாகப்பட்டினத்தில் போய் நிற்கிறேன். வேற எவனா தான் கல்லால் அடிச்சிருப்பான் சார். நாகப்பட்டினத்தில் போய் நின்றுக்கின்னு கடல் சம்பந்தமான காலேஜே இல்லைன்னு பேசிட்டு வரேன். கடல்சார் பல்கலைக்கழகம் ஜெயலலிதா பேரில் அங்கே தான் இருக்குது. முட்டாள உனக்கு தெரியாது. எனக்கு கூட தான் சார், நான் ஊராக கூட்டத்துக்கு போகிறேன், அங்கே எழுதி கொடுப்பாங்க எனக்கு இந்த விஷயம் பேசணுன்னு. நான் 10 பேரை கூப்பிட்டு ரெஃபர் பண்ணுவேன், இவன் எழுதி கொடுத்த உண்மையாக பொய்யான்னு. ஒரு சாதாரண பேச்சாளர் சார் நான். இந்த கட்சியில் எந்த பொறுப்பில் இல்லை, ஒரு சாதாரண பேச்சாளர். நானே 10 பேர்கிட்ட ரெஃபர் பண்ணும்போது நீ போகிற இடத்துல அது மாதிரி பண்ணோம் இல்லை. நாமக்கல்லில் போனால் மணிமண்டபம் கட்டி வேலை முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. மண்டபம் பம்பம் பம் வாய் ஒட்டின்னு பேசுகிறான் ஆள். வாய் வளர்ச்சியா இல்லையா? ஆமாம். ஒரு தலைவனுக்கு இப்படி நடக்கலாமா? அடுத்த ஊருக்கு போகும்போது வாய் கிளியர் ஆயிடுச்சு. அப்போ இது வேறு மாதிரி சொல்லணும், வேண்டாம். இப்போ ஆனால் எல்லா இடத்துலையுமே அவர் சொல்லிட்டு தானே இருக்காரு, எழுதி கொடுக்குறதுன்றது எல்லாருக்கும் இருக்கிறது தான். யாராவது ஒருத்தர் எழுதி கொடுக்க போகிறாங்க, ஆனால் அதை மீறியும் பேசுறது இருக்குல்ல. யாராவது ஒருத்தர் கல்வி இதில் குறைஞ்சிருக்கு சொல்கிறாரு. இது என்ன குறைஞ்சிருக்கு? இந்தியா முழுக்க வேலைக்கு போகிற பெண்களில் 40% தமிழ்நாடு தான். மிச்சம் டோட்டல் இந்தியா 60%. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு சொல்கிறாரு. யார்? அவங்க வீட்டில் என்ன ஆச்சான்னு? அவங்க பொண்டாட்டி பாதுகாப்பாக தானே இருக்கு, அதுவும் வெளிநாட்டில் தானே வச்சுருக்காரு. ஏங்க முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்கணும்? முட்டாள்தனமான பேச்சு இருக்கக்கூடாது. பெண்கள் பாதுகாப்பு இல்லையா? இங்கே இன்றைக்கி வேலைக்கு போயிட்டுருக்காங்க. எல்லா இடத்துலையும் பெண்கள் மாசாக வேலைக்கு செய்கிறாங்க ஆண்களை விட. படிக்கிற பசங்க நீங்கள் +2 ரிசல்ட்டு பார்க்குறீங்கள, பையனை விட பொண்ணுங்க தான் நிறைய பாஸ் ஆகுது. 10th ரிசல்ட்டு பார்க்குறீங்களா, இதை விட என்ன ஒன்றும் சொல்லு. நீ படி, எல்லாத்தையும் நான் தரேன்ற ஆட்சி எப்போ இருந்தது?
நீ 8வது படித்தா 5000 ரூபா திருமணத்துக்கு தரேன்னாரு கலைஞர் ஐயாவே. ஆமா 10வது படித்தா 10,000 தரேன்னாரு. காலேஜ் முடித்தா 30,000 தரேன்னாரு கல்யாணத்துக்கு. இவர் அப்படி இல்லை, நீ எவ்வளோன்னா படி, நான் பணம் கொடுக்குறேன்றாரு. காலையில் ஸ்கூலுக்கு போகிற பசங்களே சரியாக படிக்காமல் 5th ட்ராப் ஆகிட போகுதுன்னு சொல்லி தான் இந்த காலை உணவு திட்டமே கொடுக்குறோம். நீ ஐடியா சொல்லு. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியோ காங்கிரஸோ விடுதலை சிறுத்தையோ எங்களுக்கு ஐடியா சொல்கிறாங்க. அவங்கள யாரையும் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறோமா? ஜெயலலிதா மாதிரி கதவை சாத்திக்கிறோமா? இல்லை, எல்லாரையும் கேட்குறோம், எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லாரையும் கேட்டு தான் நடத்துகிறோம். நீ சொல்லு, நாங்கள் செய்கிறோம். ஆனால் இல்லாத இட்டு கட்டி சொன்னால் தானே கோபம் வருது. இப்போ நீட்டை ஒழிக்கிறோம்னு சொன்னால் இத்தனை வருஷம் ஆச்சு, நீட் ஒன்றும் ஒழிக்கவே இல்லை அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன், நீட்டை ஒழிக்கணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆட்சி மாறணும். இப்போ இந்த 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 பீரியடு கண்டிப்பாக காங்கிரஸ் கவர்மெண்ட் வரும். நாங்கள் கூட்டணி, இந்தியா கூட்டணி வச்சோம். இப்போது இவங்க ஏடிஎம்கே இப்போ பிஜேபியோட இருக்காங்க. ஒரே ஒரு ஆளை கூப்பிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அந்த தலைமை பொறுப்பில் அதுக்கு எதிராக ரெமெடி சொல்ல முடியும்னா முடியாது. ஆனால் நாங்கள் ராகுல் காந்தியை கூப்பிட்டு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நீட்லேருந்து விலக்கு தருவோம்னு சொல்ல வச்சோமா இல்லையா? ஆமாம், சொல்ல வச்சோமா இல்லையா? நாங்கள் வரல. இப்போ கூட முந்தானத்து கூட எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக ஆக்குவேன்னு சொன்னார். மொத்தமாக முட்டாள் ஆகிட்டாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் 100 நாள் வேலையை 150 நாள் ஆக்கும்னு நாங்கள் சொன்னோம். இந்தியா கூட்டணி ஆட்சி வந்தால் பண்ண தானே போகிறோம். அது மாதிரி இந்தியா கூட்டணி ஆட்சி இந்த வாட்டி வந்தால் அந்த வேலையை நாங்கள் பண்ணியிருப்போம் கண்டிப்பாக. உங்களை மாதிரி நீட் தேர்வுக்கு தீர்மானம் எழுதி டெல்லிக்கு அனுப்பி அவங்க எப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டர்ன் அனுப்பி அதையே வெளியே சொல்லாத வச்சிருந்த ஆள் நாங்கள் கிடையாது. என்ன நடக்குதோ சொல்லிடுறோம். ஆட்சியில் இருந்தோம், கவர்னர்கிட்ட இந்தியா முழுக்க மசோதா ரெடி பண்ணி கவர்னருக்கு அனுப்புகிறாங்க. கையெழுத்து போடலன்னு எல்லாம் கண்ணீர் தான் விட்டுட்டு இருந்தோம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்கி 10 மசோதாவை கவர்னர் கையெழுத்து இல்லாமல் இம்ப்ளிமெண்ட் பண்ண கவர்மெண்ட்டு இந்தியாவிலேயே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கவர்மெண்ட்டு தான். அதாவது தெரியுமா அவருக்கு? தெரியணும். பகலில் தூங்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அரசியல்வாதி பகலில் தூங்கக்கூடாது. அதுதான் இடையில கூட நான் முந்தினத்தை கூட ஒரு கூட்டத்தில் சொன்னேன். எங்களை பவள விழா பாப்பான்னு சொன்னார்ல, நான் திருப்பி கேட்டேன், பகலில் மட்டும் நீ போடாத தாப்பான்னு. ஆமாம் சொல்லி ஒரு அரசியல் தலைவர் பகலில் தாப்பால் போடக்கூடாது. இப்போ ஒன்றும் வேணாம், நான் அதிகம் பேச விரும்பல. தூத்துக்குடியிலேருந்து ஒரு பொண்ணு கட்சி பொறுப்புக்கு வாசப்படியில் உட்காந்துக்குது. நீ காரில் தான் வர்ற, இறங்கி என்னம்மான்னு கேட்டால் உன் குடியா முழுகி போயிடும். உன் காரை மறைச்சிருச்சு. ஆனால் அவங்க ஆதரவாளர்கள்லாம் பேசத்தானே செஞ்சாங்க. சாமி, அது காலையிலேயே உட்காந்துருச்சு. ஆதரவாளர்லாம் பேசுகிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஒரு தலைவங்க கலைஞர் ஐயா, இந்த நாட்டோட முதலமைச்சர், எக்மோரில் மாற்றுத்திறனாளிங்க உண்ணாவிரதான்ட்டாங்க. அவருக்கு டேபிளில் டிஃபன் போகுது. இந்த டிஃபனை எடுத்து போய் நான் அவங்கள போய் சாப்பிட வச்சுட்டு வரேன்னு பார்த்தாரா இல்லையா? அவன் தான் தலைவன். உன் காரணம் நீ முன்னாடியே இவங்க இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் திமுகவோட சதி தான், அதனால தான் இப்படிலாம் பண்றாங்க. எங்க ஆளுங்க யாரும் பண்றது இல்லை. இப்போ கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி நடத்தினாங்க, அதுக்கு வெளியே பாஸ் மாற்றி விட்டுறாங்க. அவன் திமுக ஆளு எப்படின்றது சொல்லிட்டு இருக்காங்களே. ஓம் பாஸை உனக்கு ஒழுங்காக கொடுக்க தெரியாதவன் திமுக மேலே எதுக்கு சொல்கிற? அறிவு இல்லை. ஓம் பாஸு நீ அதை கரெக்டான ஆளுக்கு, அதுக்கு தான் சொல்கிறது தலைவரை. திமுக ஆரம்பித்தோம்னா கட்சியில் எல்லாம் திமுககாரன், தாவேக்கா இருக்குது. அதில் ஒரிஜினலாக ரசிகராக இருந்தவன் அந்த தலைமை பொறுப்பில் எவனா ஒருத்தர் இருந்தால் சொல்லு, நாக்கறுத்துன்னு செத்துடுறேன். புஷி ஆனந்த் காங்கிரஸ் எம்எல்ஏ தெரியுமா உனக்கு? பியூர் விஜய் ரசிகர் கிடையாது. அதை வரைச்சுன்னா கண்டத்தில் பொறுக்கி சாப்பிட்டு இப்போ அங்கே உங்கள்கிட்ட உன் குடியை நான் சொல்லலை, குடி கெடுத்தவன்ட்டு. அவன் சொந்த மச்சான் பொண்டாட்டியோட தம்பி சொல்கிறான், திமுக இங்கே சாப்பிட்டு விடுதலை சிறுத்தையில் சாப்பிட்டு இப்போ 3வது அங்கே வந்துருக்குறான். நிர்மல்குமார் பிஜேபி ஆர்எஸ்எஸ். ஆமாம், இப்படி எவனாவது இப்போ போய் சேர்ந்தார் செங்கோட்டையன். அவர் பார்த்தீங்கன்னா அவரோட பிஏ வச்சுருந்தாரில் மந்திரியாக இருக்கும்போது அவர் ஏன் மந்திரி பதவி விட்டு ஜெயலலிதா தூக்குச்சு? எதுக்கு தூக்குச்சு? அவர் பிஏவை வச்சிருந்து சொன்னால் அவர் பிஏ பொண்டாட்டியை வச்சுக்கினார். அந்த மாதிரி இதுதான் அவர் மந்திரி பதவியிலேருந்து தூக்குனாங்க. இப்படிப்பட்டவங்களாம் வச்சுன்னு இப்போ ஊழலை ஒழிப்பேன் கொள்ளடிக்காதன்ற முதலாக இந்தியாவிலேயே கொள்ளடிச்சு சொத்து சேர்த்ததுக்காக ஜெயிலுக்கு போன ஒரே முதலமைச்சர் ஜெயலலிதா. அந்த ஜெயலலிதாவை கொண்டாடினவர் தான் செங்கோட்டையன். அந்த படத்தை கூட என்னை எடுன்னு விஜய் சொல்லன்னு இன்னும் பாக்கெட்டில் வச்சிருக்காரு. அவனை பக்கத்தில் நிற்க வச்சுட்டு நீ கொள்ளடிக்கிற ஊழல் பண்ணுறேன்னு சொன்னால் உன்னை என்னான்னு கேட்கறது, எதால் அடிக்கிறது? இப்போ இது ஒரு பக்கம் இருந்தாலும் பாண்டிச்சேரியை பார்த்து தமிழகம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருல்ல, அந்த காவல்துறையை பார்த்து கற்றுக்கணும். அதான் தலைவரே, உங்களுக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன். அது பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசம். ஆமாம்,
போலீஸ் யார் கையில்? மத்திய அதுக்கு தான் நன்றி சொல்கிறார், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்கிறார். ஓ புரியுதா உங்களுக்கு? நாங்கள் என்ன ஏங்க, விக்கிரவாண்டி மாநாடு எங்கள் ஆட்சியில் தானேங்க போட்டீங்க, மதுரை மாநாடு எங்கள் ஆட்சியில் தானேங்க போட்டீங்க. இது 2 நடத்த விட்டோமா இல்லையாங்க? நாங்கள் நடத்த விட்றது இல்லைங்க. ஆளு ஒன்றும் வேணாம். திருச்சியிலேருந்து போய் அரியலூர்லேயே என்ன சொல்கிறாரு, நாங்கள் வரோன்னு சொன்னோன்னே கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்கன்னு. ஆனால் அந்த மாவட்ட செயலாளர் தான் லெட்டர், அது அடுத்த நாள்ல லெட்டர் காமிச்சோமா இல்லையா? ஆமாம், மாவட்ட மாவட்ட செயலாளர் தான் எங்கள் ஆள்லாம் மாவட்டத்தில் என்னன்னு கொடுக்குறான், எங்கள் ஆள்லாம் கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுவான், அதனால் நீங்கள் கரண்ட்டை கட் பண்ணி வைங்கன்னு. அந்த அங்கே வியாபாரம் பண்ணுறவங்களாம் என்ன கதி ஆகிருப்பாங்க? நீங்களே கரண்ட்டு கட் பண்ண லெட்டர் கொடுப்பீங்க, நீங்களே கரண்ட்டை கட் பண்ணிட்டான்னு சொல்லுவீங்க. அதனால் உங்களுக்கு கொடுத்துக்கிற அஜெண்டா இப்படி எது சொன்னாலும் தப்பாக சொல்லுன்னு சொல்லிடுங்க. உங்களுக்கே பதில் சொல்லிக்கிறதுக்கு திமுகவுக்கு வேலை இல்லை.